குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா மழை விஷயம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்புலாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறார் சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. என்னங்க நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது, பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் மெத்தைக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுக்க பொழுது எதில் முன்னெச்சரிக்கையாக இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா கடந்த சில காலங்களாக பல வெற்றிகளை பார்த்துருப்பீங்க, பல சோதனைகளை கடந்து வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டுன்றதை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் பிறக்குது. லக்னமே நீங்கள் தான், உயிரே நீங்கள் தான். இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பிறக்கிறதே உங்களோட
ராசி லக்னத்தில் தான். அப்போ எத்தகைய ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 11 உச்சத்தில் இருக்கிறார். அப்போ என்ன ஆக போகுது? கலைத்துறையில் இருப்பவர்கள், சரிங்களா, கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் அந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய நபர்களாக இந்த காலகட்டத்தில் திகழ போகிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ ஒரு அருமையான செய்தி இருக்குது பாருங்கள். இந்த ஆண்டு ஃபுல்லாகவே நீங்கள் டாப்பில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போது பயிர் வச்சதுக்கப்புறமா விவசாயம் அறுவடை செய்வாங்க பாருங்கள் தை மாதத்தில், அது போல் ஒரு விஷயம் தான் இந்த காலகட்டம். முன்னே நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பானது ஒரு அமைப்பாக இருப்பதுன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரச்சனைக்குரிய ஒரு வருமானமும் வரும், பிரச்சனைக்குரிய ஒரு படிப்பும் படிப்பீங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க, +2 எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க, இந்த போட்டித் தேர்வுகள்லாம் முடிச்சிருப்பீங்க. ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு படிப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா, சரிங்களா, பிரச்சனை தீர்க்கணும் ஒரு லாயர் அட்வொகேட்ஸில் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஒரு மெடிசன்ஸ் துறையில் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயங்கள் நடப்பதுனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவீங்கல்ல, நீங்கள் செய்கிறது ஆப்ரேஷன் கத்தியத்து வெற்ற வேலையாக இருந்தாலும் அது ஒருத்தர் உயிரை காப்பது என்பது ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஒரு படிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அது போல படிப்புகள் உங்களுக்கு மிகவும் சாத்தியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. மேலும் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி வைக்கும் பொழுது அங்கே நீங்கள் பேரும் புகழும் அடைவதற்கான, ஏன்னா இப்போ நம்ம போராளிகள்லாம் எப்படி வந்தாங்க, இப்போ நம்ம காந்திஜியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அரை போராட்டம் நடத்தினார். இப்போ காந்திஜி எப்படி தெரிய ஆரம்பித்தார்? அவர் இந்தியாவுக்காக போராடி இருந்தார், மக்களுக்காக போராடினார். ஸோ இது போல் நீங்கள் செய்யும் பொழுது பேரும் புகழும் உச்சத்தில் செல்லக்கூடிய நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இந்த மே மாதத்திற்கு பிறகு, சரிங்களா, மே மாதத்திற்கு பிறகு உங்களோட ராசியில், சரிங்களா, 3வது ராசியில் நம்ம குரு பகவான் பயணிக்க போகிறார். அப்போ பயணிக்க போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள், புதிய முயற்சிகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, நீங்கள் புதுசாக ஒரு பண்ணுறீங்கன்னா பிரச்சனை ஏற்படுவது வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஜுவல்ஸ் ஏதாவது அடமானம் வைக்கிறதுக்கான சான்சஸும் ஏற்படும். அதாவது நீங்கள் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம், சரிங்களா, வீடு வண்டி வாகனத்தால் ஒரு விரயம் உண்டுன்னு சொல்லலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு விற்காமல் இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த வருடம் எந்த ரிஷபராசி அன்பர்களாக வீடு விற்கணும்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ, வண்டி வாகனம் விற்க முடியல கஷ்டப்படுறீங்களோ, உங்கள் எல்லாரும் இந்த பிரபாவர ஆண்டில் வீடு வாகனம் விற்பனை ஆகக்கூடிய ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ தொழில் அதில் நம்ம எடுத்துக்கலாமே. இவங்க இல்லை வண்டி வாகனத்தை வாங்கி விற்கிறவங்க, செகண்ட்ஸில் விற்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த தொழிலை செஞ்சீங்கன்னா ஒரு டாப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எதை செஞ்சால் தானே டாப்பில் போகும்? இந்த தொழிலை இந்த காலகட்டம் இந்த வருஷத்தில் செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் டாப்பு. உங்ககிட்ட இருக்க வண்டியை விற்றாலும் சரி. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி சார்ந்த விஷயங்களே ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான விரயங்கள் ஏற்படும். இல்லை நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சத்தில் இருப்பார். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும். பட் நீங்கள் வீடு கட்டி ஒரு சுப விரயமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு கேது பகவான் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது, இது ஒரு புரட்டாசி மாதத்துக்கு அப்புறமா ராகு கேது பயிற்சிகள் ஏற்பட போகுது. அப்போ அந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களோட புதிய முயற்சிகளில் சிறிய தோய்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது ரிஷபராசி எப்படி இருக்கணும்? புரட்டாசி வரத்துக்கு முன்னாடியே விஷயத்தெல்லாம் அப்படியே ஜெட்டு வேகத்தில் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தையின் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபம் கிடைக்கும். உங்கள் ஃபாதரோட உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை செஞ்சீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் நிறுவனங்களோ புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்ற விஷயம். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு. இல்லைங்க எனக்கு முதல் திருமணமே நடக்கலைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சார்ந்த அதிகார தோரணையில் உள்ள அரசாங்க பணியில் உள்ள ஒரு கம்பீரமான வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் கண்டிப்பாக யாரெல்லாம் திருமணம் நடக்கலன்னு காத்துட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
மேலும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியலில் புதிய உச்சத்தை புதிய தலைவர்கள் வருவார்கள். புதிய தலைவர்கள் புதிய உச்சத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய தலைவர்கள் அவங்களோட சந்ததியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக வழிநடத்தப் போகிறது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.